கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் ஒருவருக்கும் என்னோட அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிராக்கிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் அற்புதங்கள் என்ற சீரீஸில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நானே உயிர்த்தெழுதல் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தியானத்துக்குள்ளே கடந்து போவதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் தெய்வமே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று நீ எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்க. இதோ இந்த பூமியில் இருந்த நாட்களில் அநேகரை உயிரோடு எழுப்பியிருக்கிறீங்க. இதோ உங்களோட 2ஆம் வருகை வரும்போது எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை நீங்கள் உயிரோடு எழுப்ப போகிறீங்கன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்க. இதோ எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இன்றைக்கு உயிர்ப்பிக்க புதுமை அடைவதற்கு எங்களை தத்தம் செய்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று இப்படி லாசருவை உயிரோட எழுப்பும் போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இது ரொம்ப வல்லமை நிறைந்த வார்த்தையாக இருக்கிறது. இதை நம்புகிறவங்க மரித்தாலும் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிழைப்பாங்க என்று நமக்கு நிச்சயம் கொடுக்கப்பட்டிருக்குது. மரித்தவங்க உயிரோட எழுந்திருக்கிற சம்பவம் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 10 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு சம்பவம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, சாயிபாத் உடைய விதவை மகன் இறந்து போன போது எலியா என்ன செஞ்சாங்கன்றா அவங்கள சுகப்படுத்தினாங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களில் அது இருக்கிறது. அதேமாரி எலேஷா தீர்க்கதரிசி சூனியாமித்தியாவுடைய மகன் மரித்த போது அவங்கள என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா உயிரோடு எழுப்பினாங்க என்று பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதே போல் எலிசாவுடைய கல்லறையில் ஒரு இஸ்ரேல் மரித்து போன இஸ்ரேல் ஒரு மனிதனை தூக்கி அந்த கல்லறையில் போடும்போது எலிசாவுடைய எலும்பு அவன் மேலே பட்டதுனால அவன் என்ன செஞ்சானா உயிரோட எழும்பினா என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்து நாயின் ஊரினுடைய வாசலுக்கு போகும்போது ஒரு மகன் இறந்து போனி அவனை தூக்கிட்டு வராங்க. அந்த தாய் கணவன் இல்லாமல் இருக்கிற ஒரே மகனையும் இழந்து வேதனையில் இருக்கிற அந்த தாய்க்கு அந்த மகனை சுகப்படுத்தி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்தாங்க. லூக்கா சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். ஜைரஸ் என்ற தகப்பனுடைய மகள் இறந்துட்டாங்க. அந்த மகளை என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினாங்க என்று பார்க்குறோம். லூக்காவிலும் இருக்கிறது, மார்க் சுவிசேஷத்திலும் இருக்கிறது இந்த சம்பவம். லாசருவை உயிரோட எழுப்பியிருக்கிறாங்க. அது யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறத பார்க்குறோம். இன்னும் மத்திய 27ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இயேசு கிறிஸ்து மரித்த பின்பாக கல்லறைகள் திறக்கப்பட்டுச்சு. அநேக பரிசுத்தவான்கள் எழும்பி எருசலேமுக்கு கடந்து போய் இவர் தான் மேசியா, இவருக்காக காத்திருந்தோம், வந்துட்டாங்க என்று செய்திகளை கொடுத்தாங்க என்று பார்க்குறோம். இன்னும் பேதுரு தொற்கால என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரித்த பின்பாக உயிரோடு எழுப்பினாங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களில் நம்ம பார்க்குறோம். பவுலார் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஐதேக்கு மேலேருந்து தூங்கி கீழே விழுந்துட்டாப்புல. அவர் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா பவுலார் மறுத்து போன ஐதேக பவுலார் என்ன செய்கிறாருன்னா உயிரோடு எழுப்புறார் என்று பார்க்குறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் இருக்குது. இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 28-29 வசனங்களை சொல்கிறாங்க. இதோ கடைசி நாளில் அவருடைய குரலை கேட்டு அநேகரும் உயிரோடு எழுந்திருப்பாங்க. நல்ல செஞ்சவங்க நித்திய ஜீவனுக்கும், கெட்டது செஞ்சவங்க நித்திய அழிவுக்கும் உயிரோடு எழுந்திருப்பாங்க என்று நம்ம வாசிக்கிறோம். நம்ம இப்படி இருக்க இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து லாசரு மரித்த போது அவனை உயிரோடு எழுப்பின சம்பவத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் நமக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் இருக்கிறான், அவனோட பேர் லாசரு என்றும். அவன் பெத்தானியா என்ற ஒரு சிறு பட்டணத்தில் அவன் என்ன செய்கிறான்னா வசிக்கிறான். அவனுக்கு 2 சகோதரிகள் இருக்கிறாங்க, மேரி மற்றும் மார்த்தாள் என்று இருக்கிறாங்க. இந்த மேரி தான் இயேசு கிறிஸ்துடைய காலில் பரிமளம் தைலம் ஊற்றினவங்க அப்படி என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னா அந்த அதிகாரம் 300 இப்படி இருக்கிறது என்று பார்க்குறோம். ஆனால் இந்த லாசருவு இயேசு கிறிஸ்துவால் அதிகமாக நேசிக்கப்படுகிற அந்த லாசருவு என்ன செய்கிறார் என்று பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்படுகிறார். அப்போது இந்த சகோதரிகள் என்ன செய்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து வருவார் என்றால் இந்த நோயெல்லாம் கடந்து போயிடும் என்று இயேசு கிறிஸ்துக்கு செய்திகள் கொடுத்து அனுப்புகிறாங்க. லாசருவு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த லாசருவு, மேரி, மார்த்தா இவங்களோட வீட்டில் தங்குவது வழக்கம். அவங்க கொடுக்குற உணவுகளை சாப்பிடுவது வழக்கம். இவர் என்ன செய்கிறார் சொல்லி பார்த்தீங்கன்னா
அந்த வீட்டில் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த இல்லத்தில் இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்து கொடுக்குற செய்தியை கேட்பதற்கு வாஞ்சியாக இருக்கிறாங்க. இவங்க கிட்ட இயேசு கிறிஸ்து ஓமையில் பேச தேவையில்ல, நேரடியாக பரலோக ரகசியத்தை பகிர்ந்து கொடுக்குறவங்களாக இருந்தாங்க. ஆனால் இந்த மகன் லாசரு நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து கிட்ட செய்தி வந்த போது உடனே வந்து உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதிர்பார்ப்பு நடைபெறாமல் போயிட்டு. நான் கடிக்க வேண்டிய முதல் பாடம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி லாசரு போல மரணப்படுக்கையில் இருக்கும் போது பரலோகத்துக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கும் போதோ நம்ம என்ன செய்யறோம் என்றால் ஒரு எதிர்பார்ப்பு பார்க்கிறோம். எப்படி இந்த மார்த்தாலும் மரியாலும் லாசருவை வந்து என்ன செய்வார் என்றால் இயேசு கிறிஸ்து வந்து கண்டிப்பாக சுகப்படுப்பான்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதிர்பார்ப்பு என்ன சரி பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்படலை. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சோர்ந்து போயிட்டாங்க. அநேக நேரங்களில் நம்முடைய எதிர்பார்ப்பு நமக்கு நடக்காமல் போகிட்டே இருக்கலாம். சக மனிதர்கிட்ட எதிர்பார்ப்பு நடக்காமல் போகும்போது நம்ம என்ன செய்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வருத்தம் இருக்கிறது, சில சமயங்களில் கோபம் வருது, சில சமயங்களில் எரிச்சல் ஏற்படுகிறது, சில சமயத்தில் அவங்க இடத்தில் நம்ம எந்த காரியமும் வைத்துக்கொள்ள வேண்டாம் என்று ஒரு முடிவும் வந்துகிறோம். தேவனிடத்தில் நம்முடைய எதிர்பார்ப்பது நம்முடைய பழக்கமாக இருக்குது. நம்ம ஜெபித்த போது அந்த விதமாகவே பதில் தேவனிடத்தில் வரணும் என்று எதிர்பார்க்கிறோம். இப்படி தேவன் கண்டிப்பாக பதில் கொடுப்பாங்க. எப்படி இந்த சகோதரிகள் லாசருவை இயேசு கிறிஸ்து நேசிச்சனால உடனே பதில் கொடுப்பாங்க என்று எதிர்பார்த்தது போல எதிர்பார்க்கிறோம். ஆனால் தேவன் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். இந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வது நிமித்தமாக ஒருவேளை நித்தியத்துக்கு அடுத்த காரியங்களிலிருந்து நம்மளை திசை திருப்பிறோம் என்பதற்காக ஏற்ற நேரத்தில் தான் அந்த பதிலை என்ன செய்கிறார் அவர் கொடுப்பதற்காக இருக்கிறாங்க. நம்முடைய ஜெபம் பொதுவாக நம்ம என்ன செய்யறோம்னா கேட்குற காரியங்களை தேவன் வந்து அப்படியே கொடுக்கறது இல்லை. நான் எதிர்பார்த்த நேரத்திலையோ எதிர்பார்த்த விதமும் வராமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக தேவன் என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க. நம்ம மன்றாடி கேட்கின்ற காரியத்தை கூட தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மைக்காகவே அவர் என்ன செய்கிறாரு செய்து கொண்டே இருக்கிறார். என்ன முதல் பாடம் படித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் போது நமக்கு தாமதம் எதிர்பார்த்த போல நடக்காமல் இருக்கிறத சூழ்நிலையில் நமக்கு அதிருப்திகள் வருகிறது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கிட்ட போன செய்தியாளர் என்ன எதிர்பார்த்தாரு? உடனே இயேசு கிறிஸ்து புறப்பட்டு வந்து லாசருவை சுகப்படுத்தணும். ஜைரஸ் தகப்பன் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து அப்படிதான் செய்தாங்க. ஆனால் லாசருக்கு செய்யல. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த நோய் மரணத்துக்கு ஏதுவானது அல்ல என்று சொன்னாங்க. இந்த காரியம் சகோதரிகளுக்கு கேட்ட போது சகோதரிகள் முதல் காரியமாக எதிர்பார்த்தது இயேசு கிறிஸ்து வரலனாலும் இந்த நோய் மரணத்துக்கு ஏதுவானது இல்லை என்று எதிர்பார்த்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருந்தாங்க. ஆனால் இந்த காரியம் நண்பாக போகவில்லை. லாசரு படுக்க மரணப்படுக்கையாக மாறி மரித்தே போயிட்டார். லாசரு மரித்த உடனே மிகுந்த சோகத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா முழுகிட்டாங்க. தேவன் ஒருத்தங்க இருக்கிறாங்களா என்று அநேகர் கேள்வி கேட்கறது போல அவங்களோட சூழ்நிலை வந்துருச்சு. இந்த நேரத்தான் சத்துருக்கு ஒரு சரியான நேரம். அவன் என்ன சொல்கிறான் இந்த சகோதரி கிட்ட என்ன சொல்லியிருப்பான் என்று பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து உண்மையாலுமே உங்களை நேசிக்கலன்னு சொல்லி அவ்வப்போது நம்மகிட்டையும் அப்படிதான் சத்ரு சொல்லி கொண்டிருக்கிறான். உண்மையாலுமே நேசிச்சிருந்தார்னா இப்படி நடந்திருக்குமா, இது அவர் செஞ்சிருப்பார்ல அப்படின்னு சொல்கிற ஒரு சந்தேகத்தை ஒரு கேள்வியை எழுப்பி விடுறது. சத்ருவானவன் இன்னொரு காரியத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவால எல்லா வகையான நோயையும் சுகப்படுத்த முடியாது. இந்த நோயை சுகப்படுத்தாத முடியாதனால தான் அவர் வரல அப்படி என்று சொல்லி ஒருவேளை நம்ம மத்தியிலையும் அப்படிதான் தேவனால இந்த காரியத்தெல்லாம் நமக்கு கொடுக்க முடியாது செய்ய முடியாது அப்படி என்று சத்ரு சொல்லுகிறான். அது மட்டும் இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்து உண்மையாலுமே அவர் பரலோகத்தில் வந்திருந்தவராக இருந்தார்னா இதை சரிப்படுத்தியிருக்க முடியும் அப்படி என்று சொல்லி அவருடைய தெய்வத்துவத்து மேலே கேள்வி கேட்கிறபடியாகவும் சாத்தான் என்ன செஞ்சான்னா இப்படி காரியத்தை செய்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் லாசருடைய சகோதரிகள் என்ன செஞ்சா பார்த்தீங்கன்னா இந்த சத்ருவோட சோதனைக்கு அவங்க என்ன செஞ்சல அசைந்து போகவே இல்லை. தேவனுக்கு நல்லா தெரியும் லாசரு மரிக்க வேண்டும். மரித்த பின்பாக மிகப்பெரிய நன்மையான இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்திலே ஒரு தலை சீராக ஒரு கிரவுனாக செய்கிற அற்புதமாக தான் நேசித்த லாசருவை அவர் உயிரோடு எழுப்ப போறார் என்பது நன்றாக தெரியும். யூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தெய்வம் உடைய குமாரன் என்று அவங்க என்ன செய்யலைன்னா நம்பலை. ஒருவேளை இந்த அற்புதம் செய்வார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அதை நம்புவாங்க என்று. ஏன்னா ஜைரஸ் மகளை சுகப்படுத்தும் போது அது இப்போதான் மரித்தாங்க உடனே சுகப்படுத்தினாங்க, அது மரிச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 4 நாள் ஆகியும் சுகப்படுத்தும் போது தெய்வத்துவத்தை நம்புவாங்க அப்படின்று என்ன செஞ்சாங்கன்னா இயேசு கிறிஸ்து ஆசைப்பட்டாங்க. அவங்கள புரிஞ்சுக்கணும், அவங்களை ஏற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு எல்லா வகையான வாய்ப்புகளும் இந்த யூத மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்க. இதோ ஒரு ஓமையை சொன்னாங்க. ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு ஏழை ஒருத்தர் இருந்தான்.
2 பேரும் மரிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உவமையை சொல்றாங்க. அந்த ஏழைக்கு ஒரு பேர் வச்சாங்க. அது பேர் என்னன்னா லாசரு என்று வச்சாங்க. மரித்தவன் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே லாசரு உயிரோட எழுப்பி வந்து சொன்னாச்சுன்னு கேட்பாங்களான்ற ஒரு வாஞ்சையோட தான் என்ன செஞ்சாங்கன்னா இந்த காரியத்தை செய்தாங்க என்று பார்க்கிறோம். எல்லாத்துக்கு மேல ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அவர் தாமதமாகி இந்த காரியத்தை செஞ்சதுக்கு. என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கும் இது ஒரு பெரிய ஆறுதலாக இருப்பதற்காக தான் இந்த காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க. இந்த வேதத்தில் பதிவு செய்யப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு சாட்சியாக திஷ்டாங்களாக எழுதப்பட்டிருக்குது. லாசருவை நேசிச்சாரு, மரித்தாலும் என்ன செஞ்சாரு பார்த்தீங்கன்னா வந்து உயிரோடு எழுப்பினாரு. என்னையும் நேசிக்கிறாரு, நான் மரித்தாலும் என்ன செய்வார் பார்த்தீங்கன்னா தேவன் வந்து நம்மளை உயிரோடு எழுப்புவாங்கன்ற நம்பிக்கை நமக்கு கொடுப்பதற்காக இந்த காரியத்தை அவங்க செய்திருக்கிறாங்க. இந்த வேதத்துலேயும் அது பதிவு செய்யப்பட்டிருக்குது. தாமதமாயிடுச்சு, சோதனை பெருசாக ஆயிடுச்சு. தாமதம் ஒன்று வேதத்துக்கு புதுமையான ஒரு காரியம் அல்ல. வேதத்தில் பார்க்கும் போது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அநேக தாமதங்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. 10 கன்னிகைகள் மணவாளன் வருவதற்காக தாமதம் ஏற்பட்டோடனே அவங்க என்ன தூங்க கூட போயிட்டாங்க. ஆனால் நிச்சயமாக மணவாளன் வந்தார். தாவீது ஆலயம் கட்டணும்னு நினைச்சார், தாமதம் ஆயிடுச்சு, உன்னோட மகன் கட்டுவான் என்று அவனுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. தாமதம் என்பது நம்மோட பார்வைக்கு வேணா இருக்கலாம், ஆனால் தேவனோட பார்வைக்கு அது தாமதமாக இல்லை. அப்படிதான் தேவன் நமக்கும் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏன் தேவன் வந்து தன்னுடைய சிநேகிதனாகிய லாசருக்கு மேலே அக்கறை காட்டல அப்படின்ற சந்தேகம் சீஷர்களுக்கு எழும்பிச்சு. யோவானை சிறையில் போட்ட போதும் யோவான் ஸ்நானனை போய் இயேசு கிறிஸ்து ஏன் விடுதலை கொடுக்கல அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அனாதி திட்டம் இருந்துச்சு. அவரோட அன்பை மிகப்பெரிய அளவில் வெளிக்காட்டுவதற்கு லாசருவை ஒரு கருவியாக என்ன செய்கிறாருன்னா பயன்படுகிறாருக்கான திட்டம் தான் என்பதை அவங்க புரிந்து கொள்ளாமல் போயிட்டாங்க. இந்த சோதனைகள் வரும்போது இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க முன்கூட்டியாக, இந்த உலகத்தில் அநேக பிரச்சனைகள் உண்டு, ஆனால் திடமனதராக இருங்க, நான் உலகத்தை நான் ஜெயிச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி தான் நமக்கு ஆறுதலும் தேர்தலும் கொடுக்க ஆசைப்படுறாங்க. சோதனை இல்லாத கிறிஸ்துவர்கள் இருக்க முடியாது, இந்த மக்கள் இருக்க முடியாது. ஆனால் அந்த சோதனை நேரத்தில் நம்ம அவரிடத்தில் போவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பலன் அடைவோம். இயேசு கிறிஸ்து இந்த செய்தி கேட்ட பின்பாக, நாட்கள் கடந்த பின்பாக, வாங்க யூதாவுக்கு போகலாம் அப்படி என்று சொல்கிறாங்க. கேட்ட சீஷர்கள் சொல்கிறாங்க, அங்கே போனால் கல் இருந்து கொண்டுருவாங்களே, போக வேண்டாம் என்று சொல்கிறாங்க. இல்லை லாசரு தூங்கி கொண்டிருக்கிறான், நான் எழுப்ப போகிறேன் என்று சொல்லி, அப்புறம் கடைசியாக லாசரு மரித்துட்டான், நான் உயிரோடு எழுப்ப போகிறேன் என்று சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்த இயேசு கிறிஸ்து அங்கே என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளை அங்கே அழைச்சிட்டு போகிறதுக்கு காத்துட்ருக்குறாங்க. என்ன காரியம் அப்படின்னு பார்ப்போம். மரித்து போன ஒரு நபர், சரீரம் அழுகி போயிட்டு ஒரு நபரை 4 நாள் ஆகியும் உயிரோடு எழுப்ப முடியும்னா, இன்றைக்கு பாவத்தில் மரித்திருக்கிற இந்த கோடாடி கோடி மக்களை உயிரோடு எழுப்ப முடியுன்ற நிச்சயத்தை காட்டுவதற்காக, செயல்முறைப்படுத்துவதற்காகவே இந்த அற்புதம் செஞ்சுருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம தேவன் நம்ம மேலே உண்மையாலுமே அக்கறையாக இருக்கிறாங்க என்று நம்ம உறுதியாக நம்ப இருக்கும் போது, நம்ம போட்ட திட்டத்தின்படி காரியங்கள் நடக்காமல் போகும்போது நம்ம கண்டிப்பாக கோபம் அடைய மாட்டோம். நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு முறுமுறுக்கிறதோ இல்லை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு புகார் அளிப்பதோ இருக்க மாட்டோம். இந்த சூழ்நிலையில் எப்படி இயேசு கிறிஸ்து வந்தாங்கன்ற ஒரு செய்தியை கேட்டோடனே மார்த்தா ஓடி வந்து இயேசு கிறிஸ்து கூட இருந்தாங்களோ, இல்லை இயேசு கிறிஸ்து வந்துட்டாங்கன்ற செய்தியை பின்பாக மரியாள் கேட்ட போதும் அவங்களும் அழுகிறத விட்டுட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தாங்களோ, அப்படி நம்ம போவோம். பார்த்தீங்கன்னா நமக்கும் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா நன்மை கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை நம்ம உணர வேண்டும். இயேசு கிறிஸ்து அங்கே வந்திருக்கிறாங்க. அநேக யூதர்கள் வந்து லாசரு மரித்த நிமித்தமாக தன்னுடைய சகோதரிகளுக்கு மார்த்தாக்கும் மரியாளுக்கும் ஆறுதல் சொல்லும்படியாக வந்திருக்கிறாங்க. சிலர் அதில் உண்மையாகவும் வந்திருக்கிறாங்க, சிலர் பழக்க வழக்கங்களுக்காக அங்கே வந்திருக்கிறாங்க. ஆனாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே வந்ததுக்கு காரணம் ஏதோ பழக்க வழக்கத்தினாலேயோ இல்லை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செய்ய வேண்டும்ன்ற கட்டாயத்தினாலேயோ அல்ல. மார்த்தா கிட்ட பேசுகிற போது அந்த உரையாடலை கேட்டால் நமக்கு தெரியும். மார்த்தாள் இயேசு கிறிஸ்து சந்தித்த போது சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நீர் மட்டும் இருந்திருப்பீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டாங்க, இந்த வேளையில் நீங்கள் கேட்டிங்கன்னா என் சகோதரன் என்ன செய்வான், உயிரோட எழுந்திருப்பான் என்று சொன்னாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, உன் சகோதரன் உயிரோட எழுந்திருப்பான் என்று சொன்னாங்க. இது என்னது, ஒரு வஞ்சகமாகவோ இல்லை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்று காரியமாக சொன்னாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து நிஜத்தை தான் பேசுகிறவங்க, அவங்க வாயிலேருந்து பொய் வர முடியாது. நிச்சயமாக என்ன செய்வோம், சகோதரன் உயிரோட எழுந்திருப்பான் என்ற ஒரு காரியத்தை அவர் என்ன செஞ்சார்னா அங்கே சொன்னார் என்று பார்க்குறோம். இந்த மார்த்தாள் என்ன சொல்கிறார் என்றால் உயிர்த்தெழு நாளில் எழுந்திருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க,
நானே உயிர்த்தெழும் ஜீவனமாக இருக்கிறேன், இதை நீ விசுவாசிச்சுன்னா உன் சகோதரன் உயிரோட எந்திரிப்பதை பார்க்க முடியும் என்று சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கறதா இருக்கிறது. எபேசியர் 2:1 ரோமர் 6:4 நம்ம பாவத்தில் மரித்து கிடைக்கிறோம் அப்படின்று நம்ம பார்க்குறோம். நம்ம பாவம் இருக்கிறதுனால என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, உயிரோடு இருந்தும் செத்ததுக்கு சமமாக இருக்கிறது என்று பார்க்குறோம். இப்படி லாசரு போல அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு சரீரமாக அநேகரோட வாழ்க்கை காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, இன்றைக்கும் அதே வல்லமை நிறைந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்க முடியும், எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இந்த பாவத்திலேருந்து விடுதலை வாங்கவே முடியாது என்று நினச்சிட்டு இருந்தாலும் கூட விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த தாமதமான நிமித்தமாக 4 நாள் ஆயிற்று அடக்கம் பண்ணது போல இயேசு கிறிஸ்து கிட்ட வருவதற்கு தாமதமானது நிமித்தமாக பல ஆண்டுகள் கூட பாவத்தில் போய் மரித்து அப்படியே இருந்துட்டு இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு அது உயிர் கொடுக்க முடியாத ஒரு காரியம் அல்ல. புது வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவால் என்ன செய்ய முடியும்னா கொடுக்க முடியும் என்பதை நமக்கு இயேசு கிறிஸ்து இந்த அற்புதம் மூலமாக நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க. அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அழுததை பார்த்து எவ்வளோ தூரம் இந்த சகோதரிகள் மேலேயும் அந்த சகோதரர் மேலேயும் அன்பாக இருந்தாங்க என்று சொன்னாங்க. உண்மைதான், இயேசு கிறிஸ்து அழுததுக்கு அது ஒரு காரணம்தான். ஆனால் இதெல்லாம் தாண்டின ஒரு அழுகை அங்கே இருந்துச்சு. என்ன அழுகை இருந்துச்சு? இந்த மாதிரி ஒரு பெரிய அற்புதத்தை செய்து எந்த வகையிலையும் அதில் வஞ்சகம் இல்லை, எந்த வகையிலையும் அங்கே என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் அண்ட் ப்ராக்டிஸ் இல்லை அப்படி என்பதை எல்லாரும் உணரத்தக்கதாக ஒரு அற்புதம் செஞ்சாலும் இதை நம்ப மாட்டாங்களே, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாசரையும் சேர்ந்து மரிக்க செய்வாங்க என்று நினைக்கும் போது அவருக்கு அழுகை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக மக்களுக்கு இவர் தான் மேசியா என்ற ஒரு காரியத்தை புரிய வைக்கும்படியாக அநேக அற்புதங்கள் செஞ்சாலும் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கிட்ட வராமல் இன்னும் மரணப்படுக்கையில் இருக்க விரும்புகிறாங்கன்னு நினைக்கும் போது அவருக்கு அழுகை வந்துச்சு. அதனால் இயேசு கிறிஸ்து அழுகிறவராக இன்னைக்கும் காணப்படுகிறாங்க. நம்மளை உயிரோட எழுப்ப வேண்டும் என்று சொல்லி என்ன பார்த்தீங்கன்னா அவர் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவர் ஒரு காரியத்தை நம்ம மேலே வாஞ்சியாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அழுகும் போது நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போக வேண்டியது என்றது இருக்குது. நம்மளை அவர் என்ன செய்கிறாருன்னா இவ்வளோ தூரம் நேசிக்கிறனால தான் நமக்காக அவர் என்ன செய்கிறாரு, அழுகிறாங்க. இதோ பரலோகத்தை நம்ம இழந்துடக்கூடாது என்பதற்காக அவர் அழுது கொண்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவோட அன்பை நம்ம புரிந்து நம்ம என்ன பண்ணுவோம், செயல்படுவோமாக. கல்லறைக்கு வந்தாச்சு. இந்த கல்லறையில் ஒரு கல் வைக்கப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து என்ன செய்தாருன்னா அந்த கல்லை அப்படம் படுத்துங்க என்று சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டு இருந்தாருன்னா அந்த கல் கடந்து போயிருக்கும். ஒரு விரலால் தள்ளி விட்டு இருந்தாருன்னா போயிருக்கும். இல்லை தூதர்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கல் கடந்து சென்றிருக்கும். ஆனாலும் என்ன செஞ்சாங்க இயேசு கிறிஸ்து, இந்த கல்லை நீங்கள் எடுங்க என்று சொன்னாங்க. இப்படி தான் மரித்து போயிருக்கிற அநேகரை உயிரோட மீட்டு எடுப்பதற்காக, பாவத்தில் மரித்து போன அநேகரை உயிரோட எழுப்பதற்காக தேவன் விரும்புகிற காரியம் என்னன்னா மனிதனிடமிருந்து ஒரு ஒத்துழைச்சி ஒரு செயல்பட வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. இந்த கல்லை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, உயிரோட வந்த லாசருடைய முகத்தில் சுற்றியிருந்த துணியை அகற்றி போடுங்கன்னு சொன்னாங்க. இதையும் அவர் கட்டளையிட்டாருன்னா அந்த துணி கடந்து போயிருக்கும் அல்லவா. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த துணியை எடுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அநேகர் உயிரோட எழும்பி வந்தாலும், பாவத்திலேருந்து உயிரோட எழும்பி சபைக்கு வந்தாலும், பல வகையான பழக்க வழக்கத்திலையும் பல வகையான புரிந்து கொள்தலையும் இந்த உலகத்தின் நாணத்தின் நிமித்தமாகவோ இல்லை ஏதாவது வஞ்சகத்தின் நிமித்தமாகவோ முகத்தில் துணி சுற்றி இருக்கிறது போல பல வகையான வஞ்சக உபதேசங்கள் சுற்றி இருக்கிறது. இதெல்லாம் அவுத்து போடும்படியாக மனிதனிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார் என்பது நிச்சயமாக இருக்கிறது. லாசருவை உயிரோட எழுப்பின காரியம் 2000 வருஷத்துக்கு மேலே நடந்திருந்தாலும் கூட அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நாள் மட்டும் அது நம்மளை மெய் சிலுக்க வைக்கின்ற ஒரு அனுபவமாகவே இருக்கிறது. இதை குறித்து நீங்கள் ஒவ்வொருவரும் தனியாக நீங்கள் தியானிக்க வேண்டும். இந்த கல்லை அகற்றி போட்ட பின்பாக இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, லாசருவே வெளியில வா என்று சொல்லி உரத்த சத்தத்தோடு கூப்பிடுறாங்க. அந்த லாசரு என்ற பெயருக்கு பதிலாக உங்கள் பேரை நீங்கள் போட்டு பாருங்கள். இப்படி தான் ஜீசஸ் நம்மளை ஒவ்வொருவரையும் அழைக்கிறாங்க. நம்மளை மரிப்பதற்கு அவருக்கு பிரியமே கிடையாது. இஸ்ரவேலிட்டார் மரிப்பதற்கு அவர் பிரியமே கிடையாது. என்னிடத்தில் திரும்புங்க, என்னிடத்தில் அநேக ஜீவன் இருக்குது என்று சொல்கிறாங்க. அநேகரோட வாழ்க்கை எப்படி இந்த லாசரு ஒரு நோய் பட்டது போல ஒரு பாவம் அவங்கள பிடிச்சி அது அப்படியே பெருசாக ஆகி அது மரணப்படுக்கையில் தள்ளி மரித்து போய் அநேகரை என்ன செய்ய சொல்லி பார்த்தீங்கன்னா துக்கத்திலையும் வேதனையிலையும் விட்டு அவங்கள கொண்டு போய் அடக்கம் பண்ணுவதை தாண்டி வேறு வழியே இல்லைன்றது போல அடக்கம் படுகிற சூழ்நிலை ஆயிடுச்சு.
அதாவது ஒரு கட்டுணப்பட்டாச்சு, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார அடங்கியாச்சு. அந்த குகையிலேருந்து வெளியிலே வர முடியாதபடிக்கு பாவத்திலேருந்து வெளியில் வரவே முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, லாசருவே வெளியில் வா என்று சொல்கிறாங்க. அப்படியே நம்மளை ஒவ்வொருவரையும் அழைக்கிறாங்க, லாசருவே வெளியில் வா என்று சொல்லி அழைக்கிறாங்க. அழைக்கும் போது நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த குரலுக்கு செவிசாய்ச்சி வெளியில் வர வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. 38 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து உன் படுக்கையை எடுத்து நட என்று சொல்லும் போது அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவன் எழுந்து நடந்தது போல தேவனும் என்ன செய்யணும் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளை மரிப்பதற்கு அவருக்கு பிரியமே இல்லை, நீங்கள் வெளியில் வா அப்படின்னு சொல்லும் போது, இதை விட்டு நீ வெளியில் வா என்று சொல்லி நம்மளை அழைக்கும் போது நம்ம வர வேண்டியதாக இருக்கிறது. அந்த கல் வைத்துக்கிற இடத்துல நின்று இந்த கல் அகற்றி போடுங்கன்னு சொன்னது போல நம்முடைய இதய கதவுல நின்று, அந்த இதய கதவு ஒரு பெரிய பாராங்கல் போல இருந்தால் கூட தேவன் சொல்றாங்க, இந்த அகற்றி போடுங்க. அதுக்குள்ளா இருக்கக்கூடிய அந்த மனிதனை நான் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிரோட எழுப்ப வேண்டும் சொல்லி ஆசைப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா அழைக்கிறாங்க. அங்க அந்த கல்லை எடுக்காதீங்க, எடுத்த நாற்றம் நாருமே அப்படி என்று ஒரு குரல் வந்தது போல இன்னைக்கு அநேகரும் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேண்டாம் பாவ வாழ்க்கையை விட்டுட்டு வந்துடாத, இது ஒரு பெரிய உனக்கு ஒரு பிரச்சனையாயிரும் அப்படி என்று சொல்லி இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை, இந்த உயிருள்ள ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு வேண்டான்னு சொல்லி தடை சொல்லுகிறவங்களும் அநேகர் உண்டு. ஆனால் தூங்கி கொண்டிருக்கிற லாசருவுக்கு ஒன்றுமே தெரியாது. அவருக்கு அன்பு இல்லை, பகை இல்லை, சூரியன் கீழே நடக்கல, அவருக்கு எதுவும் பங்கு இல்லை, எந்த வகையான ஞாபகமும் இல்லை, தேவனை துதிக்கவும் இல்லை. ஆனால் உயிர்த்தெழுந்த ஜீவனமாக இருக்கிற தேவன் என்ன செய்கிறார் என்றால் அந்த கல்லுக்கு இந்த பக்கம் நிற்கிறாங்க. அந்த கல்லு கடந்துட்டா என்ன செய்ய முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா லாசருவை வெளியில் அழைக்க முடியும் என்று அவர் என்ன செய்யணும்னா அழைக்கிறாங்க. அப்படிதான் இன்றைக்கு பாவத்தில் மரித்திருக்கிறவங்க நித்தியத்துக்கு அடுத்ததில் எந்த வகையான புரிந்து கொள்ளுதலும் அவங்களுக்கு இல்லை. தனக்கு ஒரு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த ஜீவனுக்காக தேவன் கணக்கு கேட்பாங்க அப்படி என்றும், சகலத்தையும் நியாய தீர்ப்பில் கொண்டு வருவாங்க என்றும், நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்குது என்று சொல்லி இதெல்லாம் மீறுவோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நித்தியமான மரணத்துக்கு கொடுக்கப்படுவோம் அப்படின்பதெல்லாம் அவங்களுக்கு புரியாமல் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம மீட்டு எடுப்பதற்காக இந்த கல்லை அகற்ற வேண்டிய காரியத்தை, நம்மளால் முடிஞ்ச காரியத்தை மற்றவங்களுக்காக தேவத்துணை கொண்டு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா செய்யணும். அப்படி செய்யும் போது தேவன் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாசருவே வெளியில் வான்னு சொல்லி உயிர் கொடுக்குறாங்க. அப்போலோ நடுகிறாரு, பவுல் தண்ணி பிக்கிறாரு, ஆனால் உயிர் பிக்கிறவரோ தேவனாக இருக்கிறாங்க. இந்த லாசருடைய மரணத்திலேருந்து உயிர் பெற்ற கதை எதை குறிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், நீங்களும் நானும் ஒரு நாள் கண்டிப்பாக மரித்துருவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவே மரணத்தினுடைய சாவியை கையில் வைத்திருக்கிறவா இருக்கிறார். அவரே அல்வாவும் ஒமேகாவும் இருக்கிறார். அவர் நம்மளை மீட்டெடுக்க காத்து கொண்டிருக்கிறார். இதோ இதயத்தின் கதவில் நின்று நம்மளை தட்டிக்கிட்டு வெளியில் வாங்கன்னு சொல்லி நம்மளை என்ன செய்கிறாருன்னா அழைக்கிறார். இதுக்கு நம்ம செவி சாய்ச்சி அவருடைய மிகப்பெரிய நன்மையான அவருடைய ஜீவனை நம்ம என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்வோம். அதற்காக நம்மளை என்ன செய்வோம்னா தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். எங்களை அன்பு நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, லாசருடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச மிகப்பெரிய அற்புதம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு ஆசைப்படுகிறோம்ப்பா. இதோ நாங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் என்று நாங்கள் உணர்கிறோம். ஆனால் பாவம் இருக்கும் என்றால் நாங்கள் மரித்திருக்கிறோம், நித்திய மரணம் எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்குதுன்ற உணர்ந்து இது கடந்து செல்ல நாங்கள் நித்திய ஜீவன் வாழ வேண்டும் என்று உம்மோடு நாங்கள் என்ன செய்யணும் சொல்லணும்னா நித்தியமாக வாழ வேண்டும் என்பது வாஞ்சித்து பாத்தில் வருகிறோம். நீர் கட்டளையிடும், நாங்கள் உயிர்ப்பிக்கும்படியாக கட்டளையிடும். இவனத்தின் கிறிஸ்து இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாம மகிழ்ப்படுவதாக. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் ஒருவரும் சந்திப்போம். ஆமேன்.